இங்கே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். என்னோடய ஃபிசிக்கை சேஞ்ச் பண்ணணும், பழைய மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. நான் அந்த 10 டேஸ் இந்த டயட்டில் இந்த மாதிரி மாறியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து 83.7 இருக்கேன். நம்ம அப்போ அந்த 10 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணும்போது 82.7 சம்திங் நான் ரீச் பண்ணேன். 1 கேஜி ஏறிடுச்சு வெயிட் லாஸ்லாம் விட்டதுக்கப்புறம். அப்புறம் அந்த விட்டு ஒரு 15 டேஸாகவே நான் நார்மலாக நல்லாவே சாப்பிட்டேன். எல்லாமே சாப்பிட்டேன். எதுவுமே கண்ட்ரோல் பண்ணி தான் சாப்பிடல. பட் வெயிட் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் மெயின்டைன் ஆகிருக்கு. 86லேருந்து 83ல் இருக்கும். குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவ்வளோலாம் மெயின்டைன் பண்ணதில்லை, அதுவே மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ நம்ம எக் டயட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டேஸ் வரைக்கும் ஒரு எக் டயட் போகலாம். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு இது எப்படி இருக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். வெர்சடைல் விக்கி இருக்காங்களா, அவங்க சேனலில் பார்த்து தான் இந்த எக் டயட் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்காங்க 10 டேஸில் 10 கேஜி குறையும்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், குறையுதான்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸில் நம்மளை ட்ரை பண்ண முடியாது. மார்னிங் வந்து 3 எக்கு அண்டு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒரு ஆப்பிள், அப்புறம் வந்து அது கூடயே திருப்பியும் 3 எக்கு, அப்புறம் க்ரீன் டீ. இந்த எக்கு சாப்பிட்றது, இந்த க்ரீன் டீ குடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு க்ரீன் டீயே பிடிக்காது. காஃபி அந்த மாதிரி குடிச்சு பழகிட்டு க்ரீன் டீ பார்த்தாலே பிடிக்காது. இந்த லெமன் டீ சொல்லுவாங்க, அது என்னது, தண்ணியில் வெறும் காஃபி தூள் போட்டு சூடாக குடிப்பாங்களா, அதெல்லாம் நான் சாப்பிட்டதும் இல்லை, ட்ரையும் பண்ணதில்லை. க்ரீன் டீ மட்டும் எப்போயாவது ஒரு டைம் எடுத்திருக்கேன், அதுவும் பிடிக்கலை. இப்போ சரி இந்த டயட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குடிக்க முடியல. அவங்க 4 டைம்ஸ் க்ரீன் டீ எடுக்கிறாங்க, என்னால் 4 டைம்ஸ் எடுக்க முடியல. 3 டைம்ஸ் தான் எடுத்தேன். ஓகே, அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா அந்த 3 டைம்ஸே கண்டினியூ பண்ணிப்பேன். பசிக்குது கொஞ்சம் லைட்டாக நடுவில். ஓகே, அப்படியே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கிட்டேன் வீட்லேயே. நான் இப்போ எங்கேயுமே போகல, வாக்கிங் மட்டும் தான் போனேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் நான் வாக்கிங்கே போனேன். ஒரு 3000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஃபோனை எடுத்துகிட்டு போகல, இல்லைன்னா அது எப்படியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் இல்லாமல் போனதுனால எந்த வீடியோஸும் இல்லை என்கிட்ட. ஆப்பிள் வந்து நான் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னால் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். இன்னும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ஃபீல். ஏன்னா எனக்கு ஆப்பிளே பிடிக்காது, ஃப்ரூட்ஸே பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸும் பிடிக்காது, வெஜிடபிள்ஸும் பிடிக்காது. நான்வெஜ் சாப்பிட சொன்னால் ஃபுல் டைம் சாப்பிடுவேன். ஸோ ஆனால் ஈவினிங் வந்து ஆப்பிள் தான் எடுத்துக்கணும். ஆப்பிள் எடுக்கலை நான். சரி பப்பாயா இருந்தது, அதுவே எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் விற்கிற விலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பப்பாயா சீசன் வேறையா. ஆப்பிள் 1 கேஜி 240 280ன்றாங்க. அதில் இருக்க வெரைட்டிஸை பொறுத்து. அப்புறம் நைட்டு ஆஸ் யூஷுவல் என்ன ஆப்பிள் ப்ளஸ் ஓட்ஸு அதுதான் எடுத்துக்கிட்டேன். பசிக்கும் போது கேரட் அண்டு குக்கும்பர் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் பசிக்கும் போதெல்லாம். அவங்க டயட் அவங்க சொன்னதில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பசிக்கலை, நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். ஆனால் நல்லா தண்ணி குடித்தேன். 3 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இதோட நாளைக்கு டே 2ல் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.